சூரியன் மறைஞ்சு ரெட்டலை வாடி போயிடுச்சுங்க. 1977 இஸ் பேக். நம்ம எம்ஜிஆர் முதல் முறையாக கட்சி ஆரம்பித்த உடனே அவர் ஒரு எலெக்ஷனில் வின் பண்ணாருங்க. அதே மாதிரி 59 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ திராவிட கட்சிகள் இல்லாமல் தனியாக வந்த ஒரு புது கட்சி டிவிகே. நம்ம தளபதி விஜய் அவர் புதுசாக கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் இந்த ஒரு எலெக்ஷனில் அவர் வின் பண்ணி இப்போ சிஎம் சேரில் உட்காந்துருக்காருங்க. நம்மள நிறையா பேர் சொல்லுவோம், டேய் அவரெல்லாம் கற்றுக்குட்டிடா, அரசியலை பற்றி என்னடா தெரிய போகுது, அப்படி மக்களுக்கு என்ன பண்ணிடுவார், அரசியல் இவர் வளர்ந்து வந்துடுவாரா அப்படின்றத நிறையா பேர் நம்ம தளபதி விஜயை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் தளபதி விஜயோட பேஸ்மெண்ட் அரசியலுக்கானதும் அப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கானதும் ரொம்பவே பழசாக இருக்குங்க. அவர் பல வருஷமாகவே அவர் அரசியலுக்குள்ளே வரதுக்காக அவர் பேஸ்மெண்ட் போட்டுக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அதே மாதிரி அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ராகிறப்பயுமே அவர் நிறைய வேதனைகள், கஷ்டங்கள், துக்கம், துயரம் இது எல்லாமே பட்டு இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோவாக இருந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரை நம்ம தளபதி விஜய் நம்ம எல்லாரும் முன்னாடியுமே காட்சி தராருங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம தளபதி விஜயை பற்றி யாருக்கும் தெரியாத ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோவாக தான் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தளபதி விஜயோட பயோகிராஃபியை ஃபுல்லாக இந்த ஒரு வீடியோவை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்க. இந்த ஒரு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா என்னோட பிரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். June 22 நம்ம தளபதி பிறந்தது அன்னைக்கு தாங்க. அப்பா பேர் எஸ்.சி. சந்திரசேகர், அம்மா பேர் ஷோபா. அப்பா ஃபேமஸான ஒரு டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜய் அவங்க அப்பா தான் கேமராக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு விஜயோட 10 வயசுலேயே. விஜய் அவரோட 18 வயசில் ஸ்க்ரீனில் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம தளபதி விஜய் நிறையா பிரச்சனைகளையும் சந்தித்தார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அப்ரிசியேஷனும் வந்துச்சுங்க அவரோட லைஃப்பில். நம்ம விஜய் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா அவர் சின்ன வயசில் பட்ட அந்த கஷ்டங்கள் தான், அந்த வேதனைகள் தான் அவரை இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கு. நிறையா பேர் அவர் சின்ன வயசில் படம் நடிக்கிறப்ப அவரை ரொம்பவே பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க. 1990 தளபதி விஜய் அவர் அந்த பேஸ்மெண்ட்டு பொலிட்டிக்கலுக்கான பேஸ்மெண்ட்டை அவர் கட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. நம்ம 80s பார்த்தோன்னு வைங்களேன், சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், இவங்க தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே டாப்பில் இருந்தவங்க. அந்த ஒரு டயத்தில் தான் விஜயோட அப்பா எஸ்.ஐ. சந்திரசேகர் விஜயை படத்துக்குள்ளே, அதாவது ஒரு ஹீரோவாக கொண்டு வராரு. விஜயகாந்தும் விஜயும் நடித்த படம் தாங்க சட்டம் ஒரு இருட்டறை. இந்த ஒரு படத்தில் நிறையா டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே, அது மட்டும் இல்லாமல் அனல் பறக்கிற மாதிரி டைலாக்கு, சோஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பேசுகிறது, பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரை கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருந்தனால நிறையா பேர் இந்த ஒரு படத்தை பார்த்தாங்க. இந்த ஒரு படம் பிளாக் பஸ்டர் மூவியாகவே ஓடிச்சு. அதுக்கப்புறம் 1992 எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயை ஹீரோவை நடிக்க வச்சிருக்காரு. என்ன படம்னா நாளைய தீர்ப்பு. இந்த ஒரு படம் ரொம்ப ஒரு ஃப்ளாப்பாக போயிருச்சுங்க. விஜயை நிறைய பேர் பாடி ஷேம் பண்ணிட்டு இருந்தாங்க. குமுதம் மேகசின் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அந்த டயத்தில் அந்த ஒரு மேகசின் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கும். அந்த மேகசினில் விஜயை ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த ஒரு மூஞ்சியெல்லாம் பார்க்குறதுக்கு யாரா தேட்டர் போவா, என்னடா ஆக்டர் வரு அப்படின்னு நம்ம தளபதி விஜயை ரொம்பவே பாடி ஷேவிங் பண்ணி அவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் எக்ஸ்டெண்டட் கேமரா ரோலில் நடிச்சிருந்தாருங்க செந்தூர பாண்டி அப்படின்ற ஒரு மூவியில். இந்த ஒரு மூவியில் நம்ம விஜயோட அப்பாக்காக விஜய்க்காக ஒரு அண்ணனா நடிச்சிருப்பார். நம்ம விஜய் இதில் இளைய நட்சத்திரமாக அவர் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ரசிகன்ற மூவியில் தான் அவர் இளைய தளபதியாக மாறினார். இந்த செந்தூர பாண்டி மூவியுமே ஹிட்டான மூவிங்க. ரசிகன், விஷ்ணு, அடுத்தடுத்து வர மூவி எல்லாமே தளபதி விஜய்க்கு ஹிட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மூவிலாம் ஹிட் ஆகுறத பார்த்துட்டு ஃபேன் கிளப் நம்ம தளபதி விஜய்க்கு உருவாகுது. இந்த ஒரு ஃபேன் கிளப்புக்கு எஸ்.ஏ. சந்திரசேகர் நம்ம தளபதி விஜயோட அப்பா தான் அவர் ஹெட்டாக இருந்திருக்காரு. நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு கொடி ரெடி பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஃபேன் கிளப்புக்காக. இந்த ஃபேன் கிளப் மூலியமாக அவங்க ஏழை மக்கள் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் நடித்த படம் எல்லாமே ஹிட் மூவியாகவே தாங்க இருந்துக்கு கமர்ஷியலாக. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் குழந்தைகள் மனசுலையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் மனசுலையும் எல்லாரோட மனசுலையுமே அவர் இடம் பிடிச்சிட்டாருங்க. இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கப்போ 2007 தளபதி விஜய் அழகிய தமிழ் மகன் அப்படின்ற ஒரு ஃபிலிம் நடித்தார்ல, அதில் அவர் ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்திருக்குங்க. அந்த சீனை பார்த்துட்டு பாமகவோட ஒரு மெம்பர் அன்புமணி இவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரிலாம் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்றது. நம்ம தளபதி விஜய்க்கு
பாலிடிக்ஸ்லேருந்து ஒரு எதிர்ப்பு வந்துருக்குன்னா இது அங்கே அவரோட ஃபஸ்ட்டு எதிர்ப்பு. அதுக்கப்புறம் 2008 வந்துட்டு ஸ்ரீலங்காவில் வந்துட்டு பிரச்சனை நடக்கிறப்ப தளபதி விஜய் அவரோட ஃபேன் கிளப் மெம்பர்ஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு உண்ணாவிரத போராட்டம் இருந்திருக்காங்க. அதாவது அங்கே இருக்க தமிழ் மக்களுக்கு வந்துட்டு கொடுமை நடக்குது அப்படின்றதுக்காக. இங்கே வந்துட்டு தளபதி விஜய் கூட 1000 பேரும், நம்ம தமிழ்நாடு மொத்தமாக 37 இடங்களில் 5000 பேரும் வந்துட்டு உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்க அப்படின்றது சொல்லப்படுது. இதுக்கப்புறம் தாங்க நம்ம தளபதி விஜய் வந்துட்டு ரியல் லைஃப் ஹீரோவாக அவர் வந்துட்டு மாறி இருக்காரு. இந்த ஒரு போராட்டத்தை தொடர்ந்து அடுத்ததாக தமிழக மீனவர்கள் வந்துட்டு சுட்டுக் கொல்லப்பட்டாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு கல்லணை பொதுக்கூட்டம் வந்துட்டு கூட்டினாருங்க. இவர் வந்துட்டு தமிழ் மக்களுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணாரு. ரொம்பவே அக்ரெசிவாக ஸ்டேஜில் வந்துட்டு பேசினாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஸ்பீச் வந்துட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையுமே வந்துட்டு தளபதி விஜய் வந்துட்டு திரும்பி பார்க்குற மாதிரி வச்சுச்சுங்க. இந்த இடத்துலையே வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் அப்பயே வந்துட்டு என்ன மாதிரி பேச வந்தார்னா, அதாவது நான் அரசியலுக்குள்ளே வந்துட்டு மீதி கட்சிகள் வந்துட்டு பயப்படணும், அவங்க இருக்க முடியாது, அந்த மாதிரி அவர் வந்துட்டு பேசினது இருந்துச்சு அப்படின்றத நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறாங்க. நம்ம தளபதியோட 50th மூவி சுறா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு படத்தில் வந்துட்டு அவர் ஃபிஷர்மேனாக தாங்க நடிச்சிருப்பார். இதை தொடர்ந்து ராகுல் காந்தி வந்துட்டு தளபதி விஜயை மீட் பண்ணுறதுக்காக அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாரு. நம்ம தளபதி விஜய்க்கு இதாங்க ராகுல் காந்தியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு. தளபதி விஜயும் மூவி ஷூட்டிங் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு விஜயும் அவங்க அப்பாவும் வந்துட்டு ராகுல் காந்தியை மீட் பண்ணுறதுக்காக டெல்லி போயிருப்பாங்க. அந்த மீட்டிங்கே வந்துட்டு 1 hour கிட்ட அவங்க வந்துட்டு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், 2006 பொங்கல் ஸ்பெஷல் ஸ்டாம்பாக மன்மோகன் சிங் அப்போ இருந்த பிஎம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. அதை ரிசீவ் பண்ணுறதுக்காக தயாநிதி மாறன் தளபதி விஜயை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம தளபதி விஜய் போன ஃபஸ்ட்டு ஈவெண்ட்னாலே இந்த ஒரு ஈவெண்ட் தாங்க. அதுக்கப்புறம் காவல்காரன் அப்படின்றது எம்ஜிஆர் படத்தோட டைட்டிலுங்க. நம்ம தளபதி வந்துட்டு காவலன் அப்படின்ற பட டைட்டிலில் அவர் வந்துட்டு ஒரு படம் நடிச்சிருப்பார். இது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாகவே ஆச்சுங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால. நீங்கள் எப்படி காவல்காரன்னு பேர் வைக்கலாம் அப்படின்றத அவங்க சொன்னனால இந்த ஒரு படத்துக்கு காவலன்னு பேர் வச்சாங்க. அந்த டயத்தில் நம்ம தளபதி விஜயும் அவங்களோட அப்பாவும் நம்மளோட ஜெயலலிதா அம்மாவை சந்திக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அப்படி போனதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு பேச்சுவார்த்தைலாம் நடத்தினதுக்கப்புறம் விஜயோட அப்பா வந்துட்டு ஜெயலலிதாவோட இரட்டை இலை கட்சிக்கு வந்துட்டு பிரச்சாரம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவங்களோட கட்சியும் வந்துட்டு ஜெயிச்சிருவாங்க. அதை தொடர்ந்து வந்த வேலாயுதம் அப்படின்ற ஒரு ஃபிலிமில் வந்துட்டு தளபதி விஜய் ஒரு டைலாக் சொல்லியிருப்பானுங்க, நான் ஆளும் கட்சி அப்படின்ற டைலாக் வந்துட்டு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் எஸ்ஏ சந்திரசேகர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, விஜய் தான் வந்துட்டு ரெட்டில் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருந்தார் அப்படின்றதையுமே இவர் வந்துட்டு சொல்லியிருப்பார். இதை கேட்ட ஜெயலலிதா ரொம்பவே வந்துட்டு கடுமையாக இவங்களை வந்துட்டு கண்டிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் ஒரு மீட்டிங்கில் என்ன சொன்னார்னா, டிஎம்கேலேருந்து எம்ஜிஆர் வெளியே வந்துட்டு ஒரு பெரிய சக்தியாக வந்துட்டு உருவானார். எம்ஜிஆரோட இறுதி ஊர்வலத்தில் ஜெயலலிதாவை தள்ளி விட்டு அவங்க ஒரு பெரிய சக்தியானாங்க. கல்யாண மண்டபத்தை வந்துட்டு இடிச்சனால விஜயகாந்த் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து வந்தார். அதே மாதிரி சும்மா இருக்க என்ன வந்துட்டு யாரும் உசுப்பேத்திறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு அரியாசனத்தில் உட்கார்றதுக்கு ரொம்பலாம் நாள் இல்லை, ரொம்பவே சீக்கிரத்துலேயே இருக்குது அப்படின்றதையுமே தளபதி விஜய் வந்துட்டு சொல்லியிருப்பாருங்க. அதுக்கப்புறம் தலைவா மூவி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு எல்லா ஸ்டேட்லேயுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகாமல் அது வந்துட்டு போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம தளபதி விஜய் ஆளுங்கட்சியோட அந்த ஒரு வெறுப்பையும் அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெறுப்பையுமே அவர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வாங்கிக்கிட்டாருங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்துட்டு ஜெயலலிதா அம்மாவை சந்திக்கிறதுக்காக ரொம்பவே வந்துட்டு அவங்க பின்னாடியே சுற்றுறாங்க. ஆனால் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காம அவர் வந்துட்டு மீட் பண்ணலங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்துட்டு அவங்கள வந்துட்டு அப்ரிஷியேட், அதாவது ஏடிஎம்கே ஆளுங்கட்சியை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிற மாதிரி அவர் வந்துட்டு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அவர் அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு பேசி போட்டதுக்கப்புறம் தான் அவரோட அந்த ஒரு தலைவா படம் வெளியவே ரிலீஸ் ஆச்சு. 2006 நம்ம தளபதி விஜய் வந்துட்டு அரசியலுக்குள்ளே இருந்துக்கிட்டே தாங்க இருக்காரு. அவர் வெளிப்படையாக இல்லைனாலும் மறைமுகமாக அரசியலில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் அவருக்கு வந்துட்டு நிறைய ப்ரெஷர் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை தொடர்ந்து தளபதி விஜய் வந்துட்டு லைக்கா ப்ரொடக்ஷனோட அவர் வந்துட்டு லிங்க் பண்ணி ஒரு படம் வந்து நடிச்சிருந்தாருங்க. லைக்கா ப்ரொடக்ஷனோட அந்த ஒரு ஓனருக்கு வந்துட்டு ஸ்ரீலங்காவோட அதிபர் ராஜ்பக்ஷி இவர் வந்துட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, நிறையா பேர் வந்துட்டு போராட்டம் பண்ணாங்க விஜய் வந்துட்டு தமிழக துரோகி அப்படின்றத. அதை வந்துட்டு தளபதி விஜய் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு ரொம்பவே பொலைட்டாக வந்துட்டு பேசியிருக்காங்க. தளபதி விஜய் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் என்ன தியாகினும் சொல்லிக்கல, அதே நேரத்தில் நான் துரோகியும் இல்லை அப்படின்றத தளபதி சொல்லியிருப்பார். இதுக்கடுத்து நம்ம தளபதி வாழ்க்கையில் நிறையாவே இன்சிடென்ட் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குங்க. என்னாச்சுன்னா, 2Gயை பற்றி கத்தி படத்தில் பேசியிருப்பார். இது குறிப்பிட்ட கட்சியோட வெறுப்பு அவர் வந்துட்டு வாங்கி கொட்டிக்கிட்டாருங்க. அப்புறம் புலிப்படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு ஐடி ரைடு வந்துச்சு. அவர் வீட்டில் எதுவுமே இல்லைன்னு அவங்க போயிட்டாங்க.
அடுத்து வந்துட்டு நம்ம தளபதி விஜய் ஜல்லிக்கட்டுக்காக வாய்ஸ் கொடுத்துருப்பாரு, ஜல்லிக்கட்டில் போராட்டமும் பண்ணியிருப்பார். அப்புறம் நீட் பிரச்சனையில் சூசைட் பண்ண அனிதா அப்படின்ற பொண்ணோட வீட்டுக்கு போய் அவர் வந்துட்டு மொதல் ஆளாக போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருப்பார். நம்ம மெர்சல் படத்தில் கூட ஜிஎஸ்டியை பற்றி பேசியிருப்பார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்துட்டு எதிர்த்து அவர் வந்துட்டு இது பேசின மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படம் இருக்குது பார்த்தீங்களா, இது மொத்த படமே பொலிட்டிக்கலை சம்மந்தப்பட்ட படம் தாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கப்ப நீங்கள் எப்படி சொல்லலாம் நம்ம தளபதி விஜய் வந்துட்டு இப்போ தான் அரசியலுக்கு புதுசாக வந்திருக்காரு, அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்றத 2006லேருந்தே வந்துட்டு மறைமுகமாக அரசியலில் வந்துட்டு இருந்துக்கிட்டே தாங்க இருக்காரு நம்மளோட தளபதி விஜய். 2024 February 2 நம்ம தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சாருங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பட்ட அவரோட கஷ்டங்கள் உங்களில் நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தார் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. அதனால தான் ஷேர் பண்ணேன். இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட பிரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இனி நீங்கள் உங்களுக்கு தளபதியை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கன்னு நல்லா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவர் இப்போ நம்ம தமிழ்நாட்டோட சிஎம். நம்ம சிஎம்மை பிடிக்கல எப்படி இருந்தாலும் இந்த ஒரு வீடியோக்கு லைக் போட்டு என்னோட பிரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை. ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.